Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக முதல்வர் தலைமையில் எம்பிக்களின் கூட்டம் தொடங்கி இருக்கிறது. முன்னதாக ப. சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், திருமாவளவன், துரை வைகோ உள்ளிட்டோர் இதில் பங்கேற்பதற்காக உள்ளே சென்ற காட்சிகளையும் பார்த்தோம். எம்பிக்கள் கூட்டத்தில் காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, மதிமுக எம்பிக்கள் உட்பட 20 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், தமிழக முதல்வர் விஜய் தலைமையில எம்பிக்களின் கூட்டம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. 20 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். நிகழ்ச்சி நிரல் என்னென்ன நடக்கும்? தற்போது யார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்? அடுத்தடுத்து யார் பேச இருக்கிறார்கள்? குறிப்பாக தமிழக முதல்வர் விஜய் எப்போது பேசவிருக்கிறார்? வேதவழி, சென்னை கலைவாணர் அரங்கத்தில் சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சரும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ப. சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர், அதே போன்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன், இடதுசாரி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், IUML உள்ளிட்டவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொகுதி மறுவரையறை குறித்து மிக முக்கியமாக விவாதிக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் தொகுதி மறுவரையை இந்தியா முழுவதும் கொண்டு வரக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டுக்கான பாதிப்புகள் குறித்து மிக விரிவாக இந்த கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள். ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடை நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசி இருந்தாலும் தற்போதைய சூழலில் தமிழக முதலமைச்சருடன் விவாதித்து இதில் மிக முக்கியமாக தீர்மானத்தை நிறைவேற்ற திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். ப. சிதம்பரம், முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சிதம்பரம், இந்த தொகுதி மறுவரையை நடைமுறைப்படுத்தினால் தமிழகத்திற்கான பாதிப்புகள் என்ன, ஏற்கனவே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அபாயம் உள்ளிட்ட சில விஷயங்கள் குறித்து மிக விரிவாக இதில் பேசுவார்கள் என்று தெரிகிறது. அதாவது 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவருமே இதனுடைய பாதிப்புகளும் கருத்துக்களும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் முன்னிலையில் இதில் மிக முக்கியமாக கருத்துக்களையும் ஆலோசனைகளும் பேசுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் குறைந்தது 15 நிமிடம் பேசுவார்கள் என்றும் 1.5 மணி நேரம் வரை இந்த கூட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தொகுதி மறுவரையறை நடைமுறைப்படுத்தினால் தமிழகத்திற்கான பாதிப்புகளும் அதனுடைய சூழல் குறித்து மிக விரிவாக விவாதித்து இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முக்கிய அம்சங்களை தொகுதி மறுவரையறைக்கு தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பாக மத்திய அரசிடம் இந்த நாடாளுமன்ற கூட்டம் முடிந்ததற்கு பிறகு இதனுடைய தீர்மானத்தை மத்திய அரசிடம் கொடுப்பதற்கான திட்டமிடல் இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த அம்சங்களுடன் இந்த நிகழ்ச்சி நிரல் உள்ளிட்டவைகளுடன் இந்த கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேதவள்ளி, தொகுதி மறுவரையறையை முன்னதாக தாவேக எப்படி அணுகி இருக்கிறது? ஒட்டுமொத்தமாக எம்பிக்கள் கூட்டத்தில் என்னென்ன பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இது தொடர்பாக குறிப்பாக என்னென்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? ராஜ்குமார், தாவேகா ஆரம்பத்திலிருந்தே தொகுதி மறுவரை இந்த நடவடிக்கை குறித்து ஆரம்பத்திலிருந்தே தாவேகா எதிர்த்து வருகிறது. எனவே தற்போது மாநில அரசு இதற்கான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டமாக நடத்துவதற்காக தான் திட்டமிட்டு இந்த கூட்டம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட தாவேகாவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை தமிழக அரசினுடைய ஆலோசனையுடன் இந்த தொகுதி மறுவரையறை கொண்டு வந்தால் தமிழகத்திற்கான ஆபத்துகள் உள்ளிட்ட விஷயங்களை விவாதித்து இதில் தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாக இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொகுதி மறுசீரமைப்பின் காரணமாக, அதாவது தமிழ்நாட்டின் தற்போதைய பிரதிநிதித்துவ சதவீதம் 7.18 என்பதை எக்காரணத்தை கொண்டும் குறையக்கூடாது என்ற ஒரு சூழலும், அதே போன்று தொகுதி மறுவரையறை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்
தமிழ்நாட்டுக்கான அந்த தொகுதிகளுக்கான எண்ணிக்கை, தற்போதைய சூழலில் தொகுதிகளுக்கான எண்ணிக்கை குறையக்கூடாது என்ற ஒரு உத்தரவாதம் இருக்க வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. எனவே இந்த முக்கியமான அம்சங்கள் உள்ளிட்டவை இடம்பெற்று தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக திட்டமிடுகிறார்கள். அதே போன்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு தமிழ்நாட்டின் மாநில அரசு மூலமாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய தீர்மான நகலை மத்திய அரசிடம் வலியுறுத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள். எனவே அதற்கான ஒரு தேதியை திட்டமிட்டு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவுகளை மத்திய அரசிடம் சமர்ப்பிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த அம்சங்கள் உள்ளிட்ட அனைத்தையும் விவாதித்து அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறாங்க. பிரதான எதிர்க்கட்சியான திமுக சார்பில் எம்பிக்கள் பங்கேற்கவில்லை, அதிமுக எம்பிக்களும் பங்கேற்கவில்லை. அதற்கு அவர்கள் முக்கியமாக கூறும் காரணம் மேகதாது அணை குறித்து விவாதிக்க வேண்டும்னா அதுல மௌனம் காக்குறாங்க, டேக் டைவர்ஷன் அரசியலை செய்கிறது தாவேகா என்றும் அவர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். இதற்கு தாவேகா தரப்புல ஏதாவது பதில் தெரிவிக்கப்பட்டதா? ஏற்கனவே இது தொடர்பாக அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டமாக நடத்த வேண்டும் என்றுதான் தாவேகா அரசு, அதிமுக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். தற்போது இதில் திமுக, அதிமுக, பாமக, தேமுதிக, மக்கள் நீதி மையத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநில அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கான குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் விவசாயிகளுக்குமாக இருக்கக்கூடிய பிரச்சனையில் கவனம் செலுத்தவில்லை. டேக் டைவர்ஷன் போன்ற நடவடிக்கையில் தாவேகா அரசு ஈடுபடுவதாக திமுக இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. தாவேகாவை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் தெரிவிக்கும் பொழுது தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை கொள்ளாமல் அதிமுக, திமுக இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பதாக தாவேகாவினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இன்று காலை தெரிவித்திருந்தார். ஏற்கனவே திமுக இதில் தொகுதி மறுவரையறை இந்த நடவடிக்கையில் ஆரம்பத்தில் எதிர்த்த திமுக தற்போது ஏன் தயக்கம் காட்டுகிறது? தாவேகா அரசு கூட்டியிருக்கக்கூடிய இந்த அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் திமுக, அதிமுக கலந்து கொள்ளாத இருக்கக்கூடிய இந்த சூழல் தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை செலுத்தாமல் இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தான் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று தாவேகா தரப்பிலிருந்து விமர்சனத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எனினும் தற்போது திட்டமிட்ட அடிப்படையில் தாவேகா நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான இந்த கூட்டத்தை தற்போது நடத்தி வருகிறார்கள். வேதவல்லி, திமுக தரப்புல ஆரம்பத்தில் தொகுதி மறுவரையறைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இப்போது அவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சட்டமன்றத்திலும் ஏற்கனவே கேள்வியும் எழுப்பப்பட்டது. இது தொடர்பாக தாவேகா தரப்பிலிருந்து திமுகவை நோக்கி என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன? தாவேகாவை பொறுத்தவரை தொகுதி மறுவரை விவகாரத்தில் திமுக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை அவர்கள் எழுப்பியிருந்தார்கள். அதே போன்று சட்டமன்றத்தில் கூட மிக முக்கியமாக நேற்றைய தினம் நடந்த விவாதத்தின் போது கூட தொகுதி மறுவரையறை இந்த பாதிப்பு தமிழகத்தில் இருப்பதை ஒரு மிக முக்கியமாக கவனம் செலுத்தி இன்றைய தினம் தாவேகா அரசு அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார்கள். அவர்கள் பங்கேற்பதற்கான உறுதி இருக்கிறதா என்ற ஒரு விவாதத்தை கூட தாவேகாவினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா சட்டமன்றத்திலேயே கேள்வியை எழுப்பியிருந்தார். ஆனாலும் அந்த நேரத்தில் நேற்றைய தினம் தெரிவிக்கும் போது திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் திமுக முடிவெடுக்கும் என்று எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்றைய தினம் சட்டமன்றத்திலே பேசியிருந்தார். ஆனாலும் இன்றைய தினம் பொறுத்தவரை உறுதியாக திமுக பங்கேற்கவில்லை. அதாவது காவிரி நதிநீர் விவகாரத்தில் மேகதாது அணை கட்டக்கூடிய நடவடிக்கை எதிர்க்கக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டம் அவசியம் என்று திமுக தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. எனவே தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் ஏற்கனவே திமுகவினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அந்த நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் மாறவில்லை. ஆரம்பத்திலிருந்தே தொடர்ச்சியாக திமுக அந்த தொகுதி மறுவரையறை தமிழகத்திற்கான பாதிப்புகளை சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம் என்று அதற்கான பதிலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனினும் இந்த விவகாரத்தில் இன்று திமுக, அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாதது தமிழ்நாட்டினுடைய நலனில் அக்கறை செலுத்தாமல் இருப்பது போன்ற ஒரு முடிவை தான் அதிமுக, திமுக தலைமை எடுத்திருப்பதாக தாவேகா விமர்சித்திருக்கிறது. இப்போ இன்று எம்பிக்கள் கூட்டத்தில் இறுதியாக தீர்மானம் நிறைவேற்றப்படும் பட்சத்தில் அடுத்தடுத்த நகர்வுகள் என்னவாக இருக்கும்?
தாவேகாவை பொறுத்தவரை மிக முக்கியமாக, அதாவது இந்த விவகாரத்தை கூர்ந்து கவனித்து தாவேகாவுடைய மாநில அரசு தொடர்ச்சியாக இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு இருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். தாவேகாவுடைய தலைமையும் அதற்கான ஒரு முன்னெடுப்பாக தான் இன்று அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் முதல் கட்டமாக இதை ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக தாவேகா மாநில அரசு இதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். மிக முக்கியமாக முதலமைச்சருடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடத்தும் பொழுது மாநில அரசினுடைய ஒரு முடிவாகவும் இதில் நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு தீர்மானத்தை மத்திய அரசிடம் சமர்ப்பிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதத்தில் பேசக்கூடிய விஷயமும் தொகுதி மறுவரையறையை கொண்டு வரக்கூடிய சூழலில் தமிழ்நாட்டிற்கான பாதிப்பு என்ன என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக பேசுவதற்கான வலியுறுத்தலும், தொடர்ச்சியாக இந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் உள்ளடக்கி மத்திய அரசிடம் தீர்மான நகலை சமர்ப்பிப்பதற்கான போன்ற நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று தாவேகா தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அடுத்தடுத்த கட்டமாக இது போன்ற ஒரு சூழல் இருக்கும்பொழுது தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது அல்லது மீண்டும் ஒரு முறை இது போன்ற ஒரு விவாதிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டால் தொடர்ச்சியாக அதில் கவனம் செலுத்துவது போன்ற நடவடிக்கையை மேற்கொள்ள இருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு மாலை 4:30 மணி அளவில் இந்த கூட்டம் முடிவுக்கு பிறகு என்ன முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செய்தியாளரிடம் பேச இருக்கிறாங்க. வேதவல்லி, முன்னதாக திமுக எம்பி கனிமொழி இது தொடர்பாக சொல்லும்போது, ஏற்கனவே காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய தேசிய முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்திற்கான தேவை எங்கிருந்து வருகிறது? முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து அவர்களை மாற்றுவதற்காகத்தான் இந்த அனைத்து கட்சி எம்பிக்களின் கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்படுகிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியிருந்தாரே. இதற்கு தாவேகா தரப்பிலிருந்து ஏதேனும் பதில் சொல்லப்பட்டதா? தாவேகாவை பொறுத்தவரை தொடர்ச்சியாக இந்த விவகாரத்தை விவாதிக்க வேண்டிய அவசியமும், மாநில உரிமைகள் பறிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு அபாயம் தொகுதி மறுவரையறை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலில் ஏற்படும் என்று தாவேகா நினைக்கிறது. ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுகவும் அதனுடன் இருந்த கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தாலும் தொடர்ச்சியாக மத்திய அரசு இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான சட்ட முன்வடிவு கொண்டு வரும்பொழுது தமிழ்நாட்டுக்கான பாதிப்புகளை தொடர்ச்சியாக வலியுறுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதனுடைய தென் மாநிலங்களில் ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டிலும் அதற்கான மக்கள் பிரதிநிதித்துவத்தினுடைய எண்ணிக்கை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ற ஒரு அச்சம் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். எனவே அதன் அடிப்படையில் தான் இதில் மிக முக்கியமாக கூர்ந்து கவனிக்கிறோம். தற்போதைய சூழலிலும் அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை முன்னோட்டி தான் தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுவதாக அவர் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே திமுகவுடன் அப்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய நேரத்திலே கூட அனைத்து கட்சியினுடைய விவாதத்தை நடத்தியிருந்தாலும் தற்பொழுதும் இதற்கான ஒரு சூழல் இருக்கிறது. இதை மிக கூர்ந்து கவனித்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் விவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். இப்போதைய சூழலிலும் கூட இது தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதித்துவமாக ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறோம். இந்த கூட்டத்தில் தமிழ்நாட்டிற்கான உரிமைகளும் பாதிப்பும் ஏற்படும். எனவே அதையொட்டி தான் தற்பொழுது அதற்கான நடவடிக்கை எடுத்து மத்திய அரசிடம் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருப்பதாக தாவேகா தரப்பிலிருந்து தெரிவிக்கிறாங்க. கூட்டத்துல 20 எம்பிக்கள் பங்கேற்பு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில ஒரு எம்பி, அதாவது சுதா எம்பி வரவில்லை, 19 எம்பிக்கள் மட்டுமே பங்கேற்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன், என்ன காரணம்? அனைத்து தாவேகா மற்றும் கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதில் மயிலாடுதுறையினுடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் வர முடியாத சூழல் இருப்பதாக முதல் கட்டமாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று இன்னும் முழுமையான அதற்கான தகவல் தற்போது வரை நமக்கு தெரியவில்லை. கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விவாதித்து வருகிறார்கள். கூட்டத்தினுடைய முடிவு இறுதியாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடனான ஆலோசனை கூட்டத்தில் பேச இருக்கிறார். அனைத்து கருத்துக்களும் முழுமையாக கேட்கப்பட்டதற்கு பிறகு தீர்மானம் நிறைவேற்றி இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் குறித்தும் அதே போன்று மாநில அரசு அடுத்த கட்டமாக மேற்கொள்ள இருக்கக்கூடிய நடவடிக்கை குறித்தும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றுவதற்கான திட்டமிடலும் இருக்கிறது.
தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு என்ன திட்டத்தில் இருக்கு? ஏன்னா ஒருபுறம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில மத்தியில என்ன திட்டத்தில் இருக்காங்க? மத்திய அரசு இந்த நடைபெற்று வரக்கூடிய கூட்டத்தொடரிலே நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான சட்ட முன்வடிவு கொண்டு வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே அதை ஒட்டிதான் ஏற்கனவே தென் மாநிலங்களில் இதற்கான ஒரு எதிர்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிலும் இந்த விவகாரம் தொடர்பாக மிகவும் கூர்ந்து விவாதிக்க வேண்டிய அவசியம் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த மார்ச் ஏப்ரல் மாதமே அப்போது நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போதுமே இது கொண்டு வரப்பட்டு அந்த நேரத்தில் தோல்வி ஏற்பட்டது. தற்போது இந்த நேரங்களில் மீண்டும் சட்ட முன்வடிவை திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவை கொண்டு வருவதற்கான ஒரு சூழல் இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரப்பிலிருந்தும் பேசப்படுகிறது. எனவே வரக்கூடிய சில நாட்களில் திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றனர். எனவே அதை ஒட்டிதான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இது மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக இருக்கக்கூடிய நேரத்தில் மாநில அரசு தாவேக அரசு கவனம் செலுத்தி அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விவாதிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற ஒரு சூழலில் மத்திய அரசு திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவை கொண்டு வந்தால் மிகவும் வலுவாக தமிழ்நாட்டுக்கான பாதிப்புகளையும் உரிமைகளையும் விட்டுக் கொடுக்காமல் அதற்கான நடவடிக்கையில் மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு மத்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசும்போது தமிழ்நாட்டிற்கான பாதிப்புகளும் ஏற்கனவே மாநில அரசினுடைய இந்த ஒரு முன்முயற்சியின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கலந்தாலோசனை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளையும் அங்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். எனவே நாடாளுமன்றத்தில் எப்போது வேண்டுமானாலும் இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவை கொண்டு வருவதற்கான சாத்தியங்கள் இருக்கக்கூடிய சூழலாக கருதுகிறார்கள். எனவே அதில் தமிழ்நாட்டினுடைய மாநில நலன் உரிமைகள் பறிக்கப்படாமல் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக தீவிரமாக தங்களுடைய கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கும் அதே போன்று தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென் மாநிலத்திற்கான பாதிப்புகள் குறித்தும் பேசுவதற்காக அந்த ஆலோசனைகள் அடிப்படையில் இது மிக தீவிரமாக கவனம் செலுத்தி தற்பொழுது அதற்கான விவாதம் நடைபெற்று வருகிறது. தமிழக எம்பிக்கள் 57 பேர்ல 19 பேர் மட்டுமே பங்கேற்றிருக்கிறார்கள். 37 எதிர்க்கட்சி எம்பிக்கள் பங்கேற்கவில்லைன்னு தெரிய வந்திருக்கு. இந்த சூழல்ல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று முன்னதாக கூறினீர்கள் அல்லவா? என்றால் குறைந்தபட்சம் இத்தனை எம்பிக்கள் அல்லது இத்தனை உறுப்பினர்கள் அதில் பங்கேற்றிருக்க வேண்டும் என்பது போன்ற விதி ஏதேனும் இருக்கிறதா? இல்ல, நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வடிவை கொண்டு வரும்போது அதற்கான தீர்மானத்தில் பேசக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தும் அதே போன்று அந்த எண்ணிக்கை குறிப்பிட்ட சட்ட முன்வடிவை கொண்டு வரக்கூடிய நேரங்களில் அதை நிறைவேற்றும் பொழுது பெரும்பான்மை இருக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டுக்கு மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய ஒட்டுமொத்தமான எண்ணிக்கையை பொறுத்தவரை பார்க்கும்போது அனைவருமே இதற்கான ஒரு நிலைப்பாட்டில் அங்க பேச வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுகவை பொறுத்தவரை ஏற்கனவே தற்போது இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததில் உறுதியாக இருக்கிறோம் என்று திமுக தரப்பிலிருந்தும் தெரிவித்திருக்காங்க. எனவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய மக்களவை மாநிலங்களவையினுடைய எம்பிக்களுடைய மொத்த எண்ணிக்கையை பொறுத்தவரை பார்க்கும்போது 57 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். தற்போது தாவேக அரசு ஒட்டுமொத்தமாக இன்றைய தினம் 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுடைய மாநில அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார்கள். இந்த தொகுதி மறுசீரமைப்பினுடைய விவகாரத்தில் பேசுவதும் அதே போன்று திமுகவும் தொடர்ச்சியாக தொகுதி மறுசீரமைப்பினுடைய இந்த நடவடிக்கையை எதிர்த்து வருகிறார்கள். சட்ட முன்வடிவு நாடாளுமன்றத்தில் திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவை கொண்டு வரக்கூடிய நேரங்களில் அதற்கு ஏற்கனவே எடுத்த நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், அப்போதும் எதிர்ப்பு தெரிவிப்போம் என்ற ஒரு கருத்தை தான் திமுகவும் அதிமுகவும் தெரிவிக்கிறார்கள்.
எனவே ஒட்டுமொத்தமாக மீண்டும் நாடாளுமன்றத்தில் திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவை கொண்டு வரக்கூடிய நேரங்களில் அதிமுக, திமுக உள்ளிட்டவை கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கும் என்ற ஒரு நடவடிக்கையை தெரிவிக்கிறார்கள். இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன், அதே போன்று தற்போது இருக்கக்கூடிய மக்களவைக்கான தொகுதிக்கான எண்ணிக்கை குறையாமல் இருப்பதற்கான நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து விதமான விஷயங்களையும் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்துவதற்கான நடவடிக்கை இருக்கும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஒரு பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழலும் தற்போது தாவேகாவுடன் இப்போது பங்கேற்றிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பேசியதற்கான ஆபத்தையும் இந்த திருத்தப்பட்ட சட்ட முன்வடிவை கொண்டு வந்தால் அதை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான நடவடிக்கைக்கான ஆதரவும் கேட்கப்படும் என்று தெரிவிக்கிறாங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. தொகுதி மறுவரையறை தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய் தலைமையில் தற்போது கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. 19 எம்பிக்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் எதிர்க்கட்சி எம்பிக்கள் 37 பேர் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.